ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சங்கீத் சமையல். இந்த வீடியோவில் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எமோஷ்னலான vlog இது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மார்னிங்லேருந்தே வந்து vlog ஸ்டார்ட் ஆகுது. ஸோ vlog பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெய்குட்டி ஜெய்குட்டி அம்மா பாரு. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் எப்படி சொல்வேன்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியூஸ்டே மார்னிங் வந்து vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஸ்ரீயை கொண்டு போய் ஹாஸ்டலில் விடுற டே. ஸோ மார்னிங் வந்து இப்போது லஞ்சுக்கு விஸ்ருதாக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து பேக் பண்ணுறதுக்குள்ள ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அவசரமாக. கேப்சிகமும் கேரட்டும் போட்டு ரைஸு, அப்புறம் வந்து முட்டை உடச்சி ஊற்றி கிரேவி. இதை நான் ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். கிரேவிக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா எடுத்திருக்கேன். இப்போ வந்து விச்சுக்கு வந்து ரைஸ் நம்ம வந்து செஞ்சு முதல்ல கொடுத்துட்டு அப்புறமா குழம்பு செய்யலாம் அப்படின்னு. ஸோ வந்து நம்ம தாளிக்கிற பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்து வதக்கிட்டு பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி வச்ச கேப்சிகம் அதுவும் சேர்த்து நம்ம ஒன்று ரெண்டாக கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். வேகணும் அப்படிங்கிறது இல்லை, கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் துருவின கேரட் அதுவும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி நம்ம வேக வச்ச ரைஸை வந்து போட்டு பரட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு ரைஸ் ரெடி ஆகிடும். இது ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரைஸ் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுறதுக்கு வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து முட்டை கிரேவி செஞ்சிடலாம். அது பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சமாக பொட்டுக்கல்லையும் ஹாஃப் தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த பேஸ்ட்டை. பட்டை 2, கிராம்பு, சோம்பு, கசகசா, அப்புறம் பொட்டுக்கல்லை, தேங்காய் இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிக்கணும். காய் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு பீட்ரூட் பொரியலும் ரைஸும் வந்து கேப்சிகம் கேரட் ரைஸு. ஸோ இதை பேக் பண்ணிவிட்டு அவளுக்கு கிரேவி செஞ்சு நம்ம தோசை ஊற்றி சாப்பிட கொடுத்துடலாம். கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக சீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய்க்கு வந்து கீரை சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து ஒரு 2-3 பூண்டு வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி பச்சை வாசம் போக அதுவும் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா தக்காளி வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு தக்காளி வந்து அரைக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கிறோம், ஒரு தக்காளி வந்து வதக்கிறதுக்கு. ஸோ அதையும் நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு வந்து சாம்பார் தூள் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, தேங்காய் பேஸ்ட், அதையும் ஆட் பண்ணிக்கணும். குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும். நம்ம பொட்டுக்கல்ல ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் திக்காகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவருக்காக. இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கணும். ஃபைனலாக வந்து நம்ம இந்த பிரிஞ்சி இலை இருக்கு இல்லையா, பிரியாணி இலை, இதை வந்து எடுத்துடணும். ஏன்னா நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்ற போகிறோம். ஸோ இது தேவையில்லை, நம்ம ஃப்ளேவர் வந்து இறங்கியிருக்கும். உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது. இப்போ நமக்கு பச்சை வாசம்லாம் போனதும் நம்ம வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கணும். ஃபுல்லாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சென்டரில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சைடில் கொஞ்சம் கேப் விட்டு நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். இது உடச்சி விட்ட முட்டை கிரேவின்னு சொல்லுவாங்க. இது ஸ்ரீக்கு ரொம்பவே பிடிக்கும், கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 5 நிமிஷம் வந்து நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சுட்டு அப்புறம் ஸ்லோவாக நம்ம திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், நீங்கள் சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டு வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடும். இது தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாமே ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து டியூஸ்டே. ஸ்ரீ வந்து கிளம்ப போகிறா. இன்னும் நாங்கள் பேக்கிங்கே பண்ணலை, லஞ்ச் சாப்பிட்டு தான் கிளம்புறோம். லஞ்ச் வந்து அம்மா வீட்டை சாப்பிட்டு கிளம்புறோம். ஸோ இப்போ வந்து பேக்கிங் பண்ண போகிறோம். நாங்கள் அன்றைக்கி கிராஃப்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்லாம் கொஞ்சம் லூஸாக இருக்குதுன்னு சொன்னால் ஸோ நான் ஆல்ட்ரு பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாம் வந்து கொஞ்சம், ஏன்னா இது வந்து ஸ்மால் சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மால், ரொம்ப ஒலி ஆகிட்டேன் இல்லையா. ஸோ எனக்கு கொஞ்சம் ஒரு 2 பக்கம் ஒரு ½ இன்ச் வந்து நான் பிடிச்சி ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துட்டேன்னா பேக்கிங் பண்ணுற ஒர்க் வந்து கரெக்டாக இருக்கும். ஜெய்குட்டி எந்திரிச்சாச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸ்ரீதாவுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கா, குடிச்சிட்டாரு. ஸோ இன்னும் அண்ணன் வந்து கடைக்கு கிளப்புறாங்க. நான் அவசரமாக இதை வந்து நான் ஆல்ட்ரு பண்ணிவிட்டு பேக் பண்ணுறது வந்து நான் கவர் பண்ணுறேன். சைட்லையும் பிடிக்கிறவடா, சைடில் லைட்டாக பிடிச்ச போதும், மெயினாக கை தான். ஓகே. அதனால் நம்ம 2 o'clock அங்கே இருக்கணும்ல. இப்போ வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. ஸ்ரீக்கு வந்து தோசை ஊற்றிட்டுருக்கேன். ரொம்ப நாளாக ரெடி
குட் மார்னிங். வாங்க 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 வாங்க. அட்லாஸ்ட் பண்ணியாச்சா? எஸ். ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஸ் முட்டை குழம்பு கேட்டே இருந்தேன். இப்பதான் பண்ணி வச்சு கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டல் போற நாள் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அப்படிலாம் இல்லை. ஓகே, அவனுக்கு பிடிச்ச டிஷ் இது. உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. எனக்கு கடை கடை ரெடியாக ஒர்க் பார்க்கணும். ஆமா. போய் உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிட்டேன். இங்கே பார்த்து சொல்லு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? நானும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அவளுக்கு வந்து ஹாஸ்டலுக்கு பேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டேன். நான் சொல்லிட்டே இருந்தேன் முன்னாடியே பேக் பண்ணினேன். பட் அவளுக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது நிறையா இருந்ததுனால அவள் கடைசி டைமில் தான் பேக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி தான் அந்த டே தான் வந்து பேக் பண்ணோம். ஸோ நான் டீட்டெயில் தான் வந்து என்னால் எடுக்க முடியல, என்னென்ன பேக் பண்ணோம் அப்படிங்கிறத செக்லிஸ்ட் காமிக்க முடியல. பட் ஓரலாக சொல்லிடுறேன். ஸ்கூல்லேயே வந்து அவங்க ஒரு செக்லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க, அது படிக்கும். அப்புறம் அது போக நாம் வந்து குழந்தைங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை நான் பேக் பண்ணிட்டேன். பேஸ்ட்டு, சோப்பு, ப்ரஷ்ஷு, ஆயிலு, ஷூவு, ஷாக்ஸு, பாத்ரூம் ஸ்லிப்பரு, பெட் ஸ்ப்ரெட்டு, கவரு, பில்லோ கவர்ஸு, புக்ஸுக்கு தனியாக ஒரு பேகு, அப்புறம் அவளுக்கு வந்து பொட்டு, கிளிப்பு, பேண்டு, ஆயிலு, பேஸ்ட், சோப்பு, ப்ரஷ்ஷு, அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே. யூனிஃபார்ம்ஸ்க்கும் அப்புறம் வந்து போட்டுக்க ட்ரெஸ்ஸு வந்து இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாமே டேக் அடிக்கணும். அது வந்து அடித்து வச்சாச்சு. பேக்கிங் முடிச்சுட்டு எல்லாருமே குளிச்சு ரெடி ஆகிட்டு ஓகே சாம்பிராணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டியூஸ்டே ஃப்ரைடே வந்து நான் எப்போவுமே சாம்பிராணி போடுவோம். இப்போ வந்து இது தேங்காய் தொட்டி அதில் வந்து அடுப்பில் காய்ச்சிட்டு சாம்பிராணி கண்ணில் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து மூலிகை சாம்பிராணி வீடியோ கூட போட்டிருப்பேன். இது வந்து ஃப்ரெண்டு ஒருத்தங்க அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களும் யூடியூபர் தான், ஷர்மி சமையல் அப்படின்ற சேனல்லேருந்து. அவங்க பார்த்திங்கன்னா 108 மூலிகை போட்டு தயார் பண்ணியிருக்காங்க. அவங்க இது சேலும் பண்ணுறாங்க. ஓகே, நமக்கு ரிவ்யூக்காக அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ நிறையா வந்து நமக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்குது. நீங்களும் வந்து வேணும்னா அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். தேவைப்படுறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க வீட்டுக்கே வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து இதை சாம்பிராணி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த தூபப்பொடி வந்து போடணும். 108 மூலிகை இருக்கிறதுனால நமக்கு வந்து நல்ல ஒரு யாகம் பண்ண பலன் வந்து கிடைக்கும். நானே ஆல்ரெடி வந்து 21 மூலிகை போட்டு சாம்பிராணி பொடி மூலிகை சாம்பிராணி செஞ்சு வச்சுருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் யாராவது பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. அது வந்து 21 தான் நான் போட்டிருக்கேன். பட் இவங்க வந்து 108 மூலிகை போட்டிருக்காங்க. நிறையா வில்வம், வெண்கடுகு, அப்புறம் வந்து சடா மஞ்சள், நிறையா விஷயம் இருக்குது. நல்ல நல்ல விஷயங்கள் மூலிகைகளாக இருக்குது. அது வீட்டுக்கு நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். நமக்கு வீட்டில் ஏதாவது கெட்ட சக்தி, நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு நீக்கிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு வந்து கிடைக்கும். கந்திருஷ்டி எல்லாம் போயிடும். தொழில் நடக்கிற இடத்துலையும் நம்ம இது போடலாம். நிறையா கந்திருஷ்டி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெய்லி கூட நம்ம சாம்பிராணி போடுறது ரொம்ப நல்லது. ஜெய்குட்டி, நீ தூங்கிக்கிறியா? தூங்க. என்ன தூங்க போறியா? ஹாய் சொல்லு. ஹாய். என்ன திருன்னு முடிக்கிற? டைம் 1 o'clock ஆகுது. ஸோ பேக்கிங் ஒர்க்லாம் முடிஞ்சுது. எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்புறதுக்காக வெயிட்டிங். அம்மா அங்கே லஞ்சு செஞ்சுட்டு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஸோ அவளுக்கு எல்லாமே திங்ஸ்லாம் பேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அங்கே போய் லஞ்சு சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே கிளம்புறது தான். கடைசி டைமில் தான் அவளுக்கு அந்த ஆதார் கார்டு அந்த நம்பர்லாம் கொடுத்து சைன் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. ஸோ அதுக்கு திட்டிகிட்டு இருந்தேன், கடைசி டைமில் தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு எவ்வளோ டைம் இருந்தாலும் கடைசியாக பண்ணுறதே வந்து குழந்தைங்களுக்கு பழக்கமாக இருக்குது. ஸோ எனக்கும் ஒர்க் கரெக்டாக இருந்தது. ஏன்னா 3 பேரையும் பார்க்கணும் இல்லையா, அவளை ஸ்கூலுக்கு அனுப்புறது, அப்புறம் ஜெய்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எனக்கு ஹெக்டிக்காக தான் இருந்தது. ஸோ நல்ல கிளியரான விலாகை என்னால் எடுக்க முடியல, பர்ஃபெக்டாக இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் ரெடி ஆகிட்டேன். எல்லா ஒர்க்குமே முடிஞ்சுது, பேக் பண்ணியாச்சு. ஸோ அந்த சைன் பண்ணிவிட்டு அப்படி கிளம்புறது தான். ஃபோட்டோ ஓட்டிட்டு என்னோடய ஃபோட்டோ, ஏன்னா வந்து ஹாஸ்டல் ஐடென்டி கார்டுக்காக அவளோட ஃபோட்டோ, என்னோடய ஃபோட்டோ, கார்டினோட ஃபோட்டோ இருந்தால் ஒட்டி நான் சைன் பண்ணணும். எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா நான் அழுதுனா அப்புறம் அவள் வந்து எமோஷ்னல் ஆயிடுவா. ஸோ நான் அழலை. முன்னாடி நான் ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன். ஏன்னா அவளுக்கு ஃபேஸ் பார்த்திங்கனாவே தெரியும், அவள் டல் ஆகிட்டா.
வந்து நாங்க ஹாஸ்டல் கிளம்பியாச்சு. ஹாய். Hi, இங்க ஒருத்தருக்கு வராரு. ஹாய் சொல்லுங்க. இதுக்கு மட்டும் நீ சொல்லு. வியூவர்ஸ் எல்லாரும் ஒரு நல்லா இருக்கு ஆக்சுவலா ஹாஸ்டல் போறேன்னு நினைக்கும் போது. பட் அதே சமயம் கொஞ்சம் எமோஷனலாக இருக்கு. அம்மா அப்பா தம்பியில விட்டு போறதுக்கு. பார்க்கலாம், படிக்கதானே போறோம், அதை மட்டும் பண்ணலாம். ஆமா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் சீக்கிரம் போயிடும், டேஸ் மலான்னு ஓடிடும். ஸோ நம்மளே மோட்டிவேட் பண்ணிட்டு நாங்களும் வந்து கொஞ்சம் தைரியமா தான் இருக்கோம். ஆமா, அதனால நீங்களும் வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, தைரியம் கொடுங்க, எனக்கு தைரியம் கொடுங்க. அது நான் தான் எனக்கு தான் ஸ்பீச்லெஸ் தான் இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி நெக்ஸ்ட் எப்படி ஒர்க் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. பார்க்கலாம். ஜெய்குட்டி எங்க காணோம்? ஜெய்குட்டி எங்க காணோம்? எங்க இருக்கீங்களா? ஆர்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, என்ன காணவேன்ட்டு. நம்ம வண்டி திரும்பிட்டு வந்துட்டேன். நீங்க தாத்தா தாத்தா எங்களை பார்க்கறதுக்காக அம்மா ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து 1:30 ஆகிடுச்சு. ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பணும். அங்கே 3:30க்குள்ளே வந்து நம்ம ஹாஸ்டலுக்கு கொண்டு போய் விடணும் அவளை. சொல்லி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஜெய்குட்டியை வந்து அம்மா வீட்டில் விட்டுட்டு போகிறது தான் பிளானு. அவனுக்கு அங்கே ஊட்டி விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அம்மா தூங்க வச்சுருவாங்க. ஸோ அவன் எந்திரிக்க டைமுக்குள்ளே நம்ம வந்துடலாம், ஒரு 5:30 6 o'clock வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அம்மா பார்த்துப்பாங்க நாங்கள் வர வரைக்கும். ஸோ அவனை அங்கே ஊட்டி விட்டுட்டு கிளம்பிட்டோம். அம்மாவுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது, அப்பாவுக்கு எல்லாருக்குமே நல்லா ப்ளெஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க. நல்லா ஃபோக்கஸ்டாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இதுக்கு மேலே பெண் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட இருக்கிற டைம் வந்து ரொம்பவே கம்மி தான். அதுக்கப்புறமா அவள் வந்து 12th முடிச்சுட்டு காலேஜ் அப்புறம் மேரேஜ்னு ஆயிரும். எனக்கு இப்போவே வந்து இப்படி தான் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு இருக்க போகிறேன். ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நான் விட்டுட்டு வர்றப்போ அழுதுட்டேன். நான் அதை கவர் பண்ணல, உங்களுக்கும் வந்து நான் அழுக வைக்க விரும்பலை. ஸோ அதெல்லாம் நான் கவர் பண்ணல. முடிஞ்ச வரைக்கும் நான் சேடாக கொண்டு போகாமல் ஃபன்னாகவே வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சேன். ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? ஆமா, இதை கேட்டாலே இப்படிதான் சொல்லுவா, ஒண்ணுமே இல்லை இப்படியுமே இல்லை அப்படின்ட்டு. மோஸ்ட்லி அவ வந்து என்ன நினைக்கிறா அப்படிங்கிறது வெளியே ஷேர் பண்ண மாட்டான். என்ன மாதிரி இல்லை, அவன் நொல்லடா அவ அப்படி இல்லை சொல்ல மாட்டான். அப்படிதானே? அவங்க அப்பா மாதிரி நினைக்கிறேன். அவங்க அப்பா மாதிரி தான் பெரிய என்ன போய் இல்ல இல்ல, அவர் வந்து மத்தவங்களுக்கு எல்லாம் சொல்லுவாரு விளாடான்ட்டு. பட் அவர் மைண்ட்ல என்ன ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி இது யாரும் சொல்லவே இல்லையே. சரி, இப்போ நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க? உங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? எனக்கு ஒன்றும் பெருசா ஃபீலிங்ஸ் இல்லை. என்ன ஃபீலிங்ஸ் இல்லைங்கிற மீன்ஸ் எங்க அப்பாவும் பொண்ணு ஒரே மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல, நான் எல்கேஜில இப்படிதான் சேர்த்து விட்டு வந்தேன். அப்போ எனக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருந்துச்சோ அதே தான் இப்போ. ஜஸ்ட் இப்படிங்கிறதுல 2 சொடக்கு மாதிரி 2 வருஷம் ஓடிடும். அவன் சாதிச்சுட்டு வருவா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு. பட் பிரஸ்தாபிக்கிறதுக்கோ அல்லது ரொம்ப தூரம் இதை பற்றி திங்க் பண்ணிக்கிறதுக்கு கூட ஒன்றும் விஷயம் இல்லை. வேலையை செஞ்சாச்சு, அதுக்கு நான் பலனை எதிர்பார்ப்போம். வேலை செய்யவே போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க. விச்சி ஒன்று மிஸ் பண்ணுவாங்க. ரொம்ப மிஸ் பண்ணுவேன். சொல்லிடு. நெக்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பா vlog எடுக்கலாம். ஓகே, அடுத்த வந்து எப்போ வராலும் 15 days 1 monthல வந்தாங்கன்னா நீங்க vlogல பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். அவளும் கண்டிப்பா மிஸ் பண்ணுவா. பட் அவளோட கடமையை வந்து அவ பார்க்க போறா. ஏன்னா எங்களோட கடமை முடிஞ்சது. என் கடமை இந்தியார், என் வேலையை நான் முடிச்சிட்டேன். இனிமேல் படிக்கிறத அவ வேலை, அவன் படிச்சுக்க வேண்டியதான். அவ கடமை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்ல போற? அதுதான் நான் ஹாஸ்டல் போயிடுவேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து யாரும் மோட்டிவேட் பண்றது இல்லை, கொஞ்சம் பாத்துக்கோங்கப்பா. எங்க அப்பா அது வேணா உண்மைதாங்க. என்ன காட்டு. இது வரைக்கும் அவளை வந்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தது. உங்களுக்கு எல்லாம் வீடியோ கிடைச்சிட்டு இருந்ததுக்கு காரணமே ஸ்ரீதான். அவன் கிளம்பிட்டான்னா இவன் கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிடுவேன்னா, ஆக்சுவலா சொல்ல போனா யூடியூப்க்கு இவன் அனுப்பிட்டுங்க. ஏன்னு கேட்டா நிறைய சேனல்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஏதோ ஒன்று சொன்னா டெடிக்கேட்டடா போடணும். என்ன கேட்டாங்களோ அதுக்கு மன கேட்டு அது இருக்கிறதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு அதுக்காகவே வேலை செய்யறது.
அது என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுங்க. அப்படிலாம் தேவையில்ல. எப்போ உன்னால முடியுதோ, அவங்க எப்போ அவங்க ஒரு கண்டென்ட் கேட்கறாங்களோ அந்த கண்டென்ட் உனக்கு எப்போ சாத்தியம் இருக்கோ அந்த டைம்ல எடுத்து போடு. எல்லா டைமும் இதுக்காகவே மெனக்கெட்டு இருக்காதுன்னு சொல்லுவேன். கேட்கறது இல்ல ரொம்ப மெனக்கல, அவங்க கேட்கறதுதான் பண்றது. அப்படி இல்ல, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்க தேவையில்ல. இதுக்கு ரிலாக்ஸா செய்ய வேண்டிய விஷயம். ஆனா அவங்க சொல்ற விஷயத்துக்கு வந்து யோசிச்சு உண்மையாலுமே சில டைம்லாம் கிளம்பி போயிடுவான், போட மாட்டான். அதுக்கு உடனே சரி இப்படி இல்ல, இன்னைக்கு இப்படி இருந்துச்சு, நாளைக்கு மாறும், நீங்க இதை போடுங்க அப்படின்னு மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பான். எனக்கெல்லாம் சான்ஸ் இல்லை, எனக்கெல்லாம் நேரமும் இல்லை. அவ மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தா. இப்ப அவளும் கிளம்பி போயிட்டா. ஒரு வீடியோ 2 வீடியோ எல்லாம் திரும்ப இப்பெல்லாம் எனக்கு வேண்டாம், இன்னொரு வருஷம் கழிச்சு போறேன், குழந்தை பெருசா கேட்டதுக்கு அப்புறம் போறேன்னு போனாலும் போயிருவா. நீங்க தான் பாத்துக்கணும், எனக்கு தெரியாது. இல்ல அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்ரீ வந்து இந்த வரைக்கும் எனக்கு மோட்டிவேஷன் நல்லா இருந்தது. ஸோ இனிமேல் வந்து நீங்க மோட்டிவேட் பண்ணுவீங்க நம்புறேன். நீங்க வந்து நீங்க அம்மா மோட்டிவேட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் அம்மா கடைசியா போட போற ராகுன்னு நினைக்கிறேன். இப்படி கோத்து விடுறேன். வீடியோவே எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், பாத்துக்கோங்க. இல்ல அதாவது ஒரு வாரம் கேப் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல வீடியோ வரலன்னா நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் இல்லைன்னா உண்மைதான். இடையில இவ வந்து ஐயோ எனக்கு வேண்டாம், என்னால செய்ய முடியாது, நான் குழந்தை பெருசாட்டேன், வீடு வந்து எனக்கு கொஞ்சம் எனக்கு ஒரு பெரிய வியாதி, அதாவது கிளீனா இல்லைன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிருவேன். இப்ப குழந்தை வந்து நமக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அது எப்படியே இருக்கும். குழந்தை இருக்கிற வீடு அப்படித்தாங்க இருக்கும். அது அப்படித்தான் களைச்சு போடும். அது நம்ம எடுத்து வைக்கிறது தான் வேலை. அது எடுத்து வச்சா மறுபடியும் களைச்சு போடும். அதனால கொஞ்சம் ஒரு நேரத்துக்கு எடுத்து வைக்க வேண்டியதுல அப்படியே விட்டுற வேண்டியதா. நிறைய கத்து கொடுத்துட்டு இருக்கான் அவன். எனக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்காதீங்க இந்த விஷயங்கள்லாம் இப்ப பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நான் கத்துக்கிட்டேன். ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்க கூடாது, எதுக்கும் டென்ஷன் ஆகிக்க கூடாது, ரிலாக்ஸா இருக்கணும். நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆவேன். எனக்கு வீடு கிளீனா இல்ல, ஏதாவது குறும்பு பண்றாங்க குழந்தைங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். இப்போ அவங்ககிட்ட எந்த வேலையுமே பருப்பு வேக மாட்டேங்குது. சில்லா இருக்கணும், ரிலாக்ஸா இருக்கணும், கூலா எல்லாத்தையுமே கூலா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுல இப்போ அவனை பார்த்து நான் கத்துக்கிட்டேன். லைஃப் என்ஜாய் பண்ணணும் கண்டிப்பா. ரொம்ப நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க தேவையில்லை. எதையுமே வந்து நம்ம இப்படிதான் இருக்கணும்னு ரொம்ப நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கவே கூடாது. ஆக்சுவலா வந்து ரஜினிகாந்த் பாட்டு சொல்ற மாதிரி குழந்தை ஞானியும் ஒண்ணு. எந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க எதுக்காக டென்ஷன் ஆகிக்கிறாங்களா, ரிலாக்ஸா இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்க வேண்டிய விஷயத்துல இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உண்மைதான். எனக்கு ஒன்னுத்தையும் தூக்கிட்டு போக முடியாது. இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கிறதா, என்ஜாய் பண்றதா. நான் என்ன சொல்றேன், அது வந்து அடுத்தவங்களுக்கு நம்மளுக்கு பிற்காலத்திலயோ தற்காலத்திலயோ எந்த ஒரு தொந்தரவு இல்லாத அளவுக்கு எப்படி என்ஜாய் பண்ண முடியுமோ அது மாதிரி ஒரு நல்ல விதமான நல்ல பழக்க வழக்கங்கள்ல சந்தோஷமா ஆலியார் தான் இல்ல நம்ம ஏதாத்திரி மாதிரி சொன்னதானே அந்த டைலாக ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். நம்ம லைஃப் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எடுத்துக்க தேவையில்லை. எல்லாத்தையும் நம்ம சில்லா பார்க்கணும், ரிலாக்ஸா இருக்கணும். ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ஒவ்வொரு நாளையும் நம்ம என்ஜாய் பண்ணணும். ஏன்னா நமக்கு இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்து எல்லாருமே நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம டென்ஷன் ஆகிறோம், ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லாம நம்ம ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணி ஹாப்பியா இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் வந்து இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வ்ளாக்ல எல்லாருமே மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர். பாய்.